போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் 95% பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் எப்போது அழைத்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக்கால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர பொதுமக்களுக்கு எவ்வளவு பேருந்து இயக்கப்படுது? அதாவது ஸ்ட்ரைக்கால எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி பாதிப்பு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை சரி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோமுசா மாத்திரமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய ஐஎன்டியூசி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஏஎல்எல் போன்ற பல்வேறு சங்கங்கள் இன்றைக்கு பணிக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் பாதிக்காமல் பயணம் செய்வதற்கு அவர்கள் துணையாக இருக்கிறார்கள். எனவே மக்கள் எந்த அச்சமுமின்றும் பயணிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இந்த பொங்கல் நேரத்தில், அதுவும் ஒரு விழா நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரைக்குன்னும் போது மக்களே ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பல்வேறு இடங்கள்ல பேருந்து நிலையங்கள் விரிச்சோடி காணப்படக்கூடிய சூழல் இருக்கு. இதை சுமூகமா பேசி தீர்க்கிறதுல இருந்து முடியாத சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இதை முடிக்கிறதுல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சா? இந்த நிலைக்கு வர்றது காரணம் என்ன? சிக்கல் எங்கள்கிட்ட இல்ல, அவங்கள்ட்ட தான் இருக்கு. எனவே 6 கோரிக்கைகள் 4 கோரிக்கை பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றியிருக்கிறது. எனவே இதை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு, எப்படி அரசு இத்தனை செய்கிறதோ அதே போல அவர்களும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பயன்கள் தான் இதுல பிரதானமா வலியுறுத்தப்படுது. அது கொடுக்காத பட்சத்தில் இந்த பாதிப்பு ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள குற்றச்சாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நேற்று. 96 மாத காலம் இந்த ஓய்வூதிய பலன் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படல, அது உடனடியாக வழங்கணும். இதுல 30 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மாதம், மீதி 60 மாத காலம் யாருடைய ஆட்சி காலம்? அவருடைய ஆட்சி காலம். அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இதை நிறுத்திட்டு ஒரு நடைமுறை அவர் நிறுத்தினதை இன்னைக்கு நாங்க என்னமோ நிறுத்தின மாதிரி அறிக்கை விட்டாருன்னா எவ்வளவு ஒரு அப்பட்டமான, உண்மைக்கு மாறான ஒரு தவறான ஒரு செயலை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் செய்யறாருன்னு எனக்கு புரியல. எதிர்க்கட்சி அதிமுக என்பது அரசியலுக்காக செய்கிறது. பொங்கல் நேரத்தில் பேருந்து ஓடாவிட்டால் மக்கள் திமுக அரசு மீது கோவப்படுவார்கள். அதை தங்களுக்கு தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்களை பொறுத்தவரை அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், பேருந்துகளை ஓட்டுகிறார்கள். எனவே மக்கள் அச்சமின்றி பயணிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதான சங்கம் என்று போராட்டத்தில் நாம் குதித்திருக்கிறவர்கள், தலைவர்கள் போராட்டத்தை அறிவித்துவிட்ட காரணத்தினால் இருக்கிறார்கள். அவருடைய ஊழியர்களை பொறுத்தவரை அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் குறித்து அறிவார்கள். எனவே பேருந்துகளை அவர்கள் இயக்குவார்கள். இப்ப அடுத்த கட்டமா இன்றைக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குமா? அவங்களோட அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் அவங்க அலுவலகத்தையே வரேன்னு சொல்றேன். பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதுல ஒன்றும் ஈகோ எல்லாம் கிடையாது. மக்கள் தான் முக்கியம். மக்களுக்காக தான் அரசு, மக்களுக்காக தான் இயக்கம், மக்களுக்காகத்தான் இந்த அமைப்புகள், தொழிற்சங்கம் அத்தனையும். எனவே மக்கள் பாதிக்காமல் அவர்கள் உணர்வோடு கூப்பிட்டா நானும் அவர்களை நேரில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேருந்து சார் இயக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேருந்து இயக்கப்படல? 95% பேருந்துகள் இயங்குகிறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. கனமழை இருக்கின்ற சில மாவட்டங்களில் காலையில் கொஞ்சம் தாமதமாக அவர்களுடைய சேவையை துவங்கியிருக்கலாம் ஒழிஞ்சு சேவைகள் துவங்கிவிட்டன. தொடர்ந்து பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 95% பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தால் தானும் பேச்சுவார்த்தைக்கு தயாரென தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நம்மளோடு தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் சுரேஷ்குமார்.